ஹாய், திஸ் இஸ் சுஜாதா ஃப்ரம் ஸ்டிச் நவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மேக்ஸியில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இன்னைக்கு பாடியிலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டை கேல்குலேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஸ்டிச்சிங் போகிறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஏன்னா ப்ளவுஸில் மேக்ஸிமம் வந்து ஸ்டிச்சிங் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அதில் காட்டுறது அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. பேட்டர்னில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஸ்டிச்சிங் ஈஸி தான். பேசிக் ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரியும்னா டக்கு ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் அதில் ஸ்டிச்சிங் காட்டலை. பட் இதுக்கு மேலே வர வீடியோஸில் வந்து ஸ்டிச்சிங்கும் ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரே வீடியோவில் கவர் ஆகிடும். அப்படி முடியல ரொம்ப லென்த்தாக போகுதுன்னா பார்ட் 2 நான் போடுறேன். அது ரொம்ப நாள் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டேவே பார்ட் 2 போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து பேசிக் மெஷர்மெண்ட் மேக்ஸுக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 8 மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 8 மெஷர்மெண்ட்டும் என்னென்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன், ஆர்ம் ஹோல், தென் மிடில் செஸ்ட், தென் யோக் பார்ட், தென் வேஸ்ட், அப்புறம் வந்து ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ், தென் உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் ஆஃப் மேக்ஸி இதுதான் இருக்கும். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன். மேக்ஸிமம் நான் ஏன் கேல்குலேஷன் பார்த்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, என்னோட மெஷர்மெண்ட்டில் நான் எப்படி கேல்குலேஷன் நான் உங்ககிட்ட காட்டணும், அதை உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கேல்குலேஷனை கன்வெர்ட் பண்ணிக்குவீங்கன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். நிறைய பேர் 36 மெஷர்மெண்ட் சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்க கற்றுக்கோங்க, கேல்குலேஷன் போட கற்றுக்கோங்க. அதுதான் வந்து லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வேறு மெஷர்மெண்ட்டில் கேல்குலேஷன் போட கற்றுக்க முடியும். ஒரே மெஷர்மெண்ட்டில் டம்ப் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன். ஓகே, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் தெரியுது இல்லையா, இந்த ஸ்டிச்சும் எங்கே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் முடியுதோ அங்கே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணி உங்கள் ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கரெக்டாக நீங்கள் பேக் சைட் தான் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கை தூக்காதீங்க. இப்படி வச்சுட்டு இப்படி மெஷர் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபிங்கர் வந்து தம் ஃபிங்கர் உள்ளே இருக்கும். ஓகே, தென் வந்து மிடில் பஸ்ட். நான் பேசிக் ப்ளவுஸ் மட்டும்தான் அப்பர் செஸ்ட் சொல்லியிருக்கேன். எல்லா ப்ளவுஸுக்குமே அப்பர் செஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரியே இந்த மாதிரி அப்படியே ஷர்ட் டைப்பில் மாற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து குர்த்தி மேக்ஸிஸ் அப்படியே ஜிப் இல்லாமல் ஓப்பன் இல்லாமல் போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மிடில் செஸ்ட் தான் எடுப்போம். ஓகே, மிடில் செஸ்ட்டில் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு எடுத்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேக் சைடும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் லே பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கணும். ஓகே, தென் வெயிஸ்ட். நான் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி கொஞ்சம் 1 inch டைட் கொடுங்கன்னு சொன்னேன். இப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1 inch டைட் கொடுங்கன்னு நான் சொன்னேன். பட் இது அப்படி கிடையாது. பஸ்ட் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே வெயிஸ்ட் இப்படி வச்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் வந்து யோக் பார்ட் நீங்கள் வெயிஸ்ட் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த ஹைட்லேயே நீங்கள் வச்சு யோக் லென்த் எடுத்துக்கணும். ஓகே, தென் ஸ்லீவ் வந்து டேப்பை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு செல்ஃப் மெஷர்மெண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி லே பண்ணியே வரணும். நீங்கள் வேறு யாருக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் கஸ்டமருக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலும் கையை இப்படி வைக்க சொல்லுங்கள். இப்படி வைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல முட்டி மடங்கும் போது லென்த் ஜாஸ்தி வரும். ஓகே, நான் வந்து இப்போது இப்படி வச்சுட்டு அப்படியே லே பண்ணி இந்த போன் இருப்பாங்க, இந்த முட்டி அதுக்கு அடியில் இப்படி வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, வச்சு எடுத்துகிட்டு வந்து 24 எனக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் நான் இதில் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து இந்த காஃப் கிட்ட இருக்கிறத வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி வைக்கிறேன். ஓகேவா? இதில் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தா எனக்கு 6.5 வருது. பட் நான் 8க்கு வர மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நான் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? 8 மீன்ஸ் இவ்வளோ லூஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ லூஸ் வச்சு தான் நான் எடுக்கிறேன். இந்த லூஸ் வச்சு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஈஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பேன். ஓகேவா? அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் டிராஃப்டிங் வரும்போது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஆனால் இதில் ஃபைனல் அவுட்புட் நான் வியர் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, தென் வந்து ஃபுல் லென்த் ஆஃப் த ஃப்ராக். இப்போ ஃபுல் லென்த் ஆஃப் த ஃப்ராக்கு உங்களுக்கு நீங்களே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இப்படி கீழே பார்த்த மாதிரி தரையை பார்த்த மாதிரி நான் லே பண்ணுறேன். கீழே அப்படியே விட்டுக்கிட்டே வரும்போது நம்ம கால் லென்த், அதாவது கவர் ஆகுதா என்னன்னு தெரியல, தரையை தொடர மாதிரி டேப் வந்து டச் ஆகும். ஓகே, டேப் டச் ஆகிட்டு இங்கே வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுன்றதை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிடச்சிது. எனக்கு 53 வந்திருக்கு. ஓகே, மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் முடிஞ்சது. இதுக்கு மேலே வந்து நம்ம கேல்குலேஷனும் ஸ்டிச்சிங் பார்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மேக்ஸி வந்து நான் ஹைநெக் கான்செப்டில் தான் பண்ண போகிறேன். அந்த ஹைநெக் கான்செப்ட்ன்றனால வெயிட், இந்த மேக்ஸி வந்து நம்ம இப்போ ஹைநெக் கான்செப்டில் தான் பண்ண போகிறோம். அந்த ஹைநெக் கான்செப்ட்ன்றனால ஷோல்டர் தியரி நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் நீங்கள் ஷோல்டர் தியரி ஒரு டவுட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் டீச் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் தியரி வந்து வேறு மார்க்கர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஈக்குவல் டு ஹாஃப் ஷோல்டர் மைனஸ் நெக் டீப். ஓகே, நெக் டீப் -1 × 0.25 அப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு இப்போது ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ 6.25 நம்மளோட ஷோல்டர் அப்படின்னா அதோட ஹாஃப் ஷோல்டர் 16.25 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 8.1. ஓகே, 8.1 மைனஸ் இங்கே என்ன இருக்குது நெக் டீப். நான் இதில் 2 inch தான் பேக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, பேக் வந்து நெக் டீப் வந்து 2 inch -1 × 0.25. ஓகேவா? இப்போ நான் இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 - 1 வந்து 1.
1 into 0.25 equal to 0.25 தான் வரும். ஓகேவா? 8.1 minus 0.25 நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். அது கூட பண்ணால் 7.85. ஓகே, தெரியுதா? 7.85. இப்போ நம்மளுக்கு குறையிறதுன்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு 0.25 0.5 அப்படி தான் நம்மளுக்கு குறையும். ஓகேவா? இப்போ நீங்கள் 3 inch டீப் வரையுமே போனாலும் சரி, அது நம்ம ஸ்லீவுக்கா உள்ளேயே மாற்றிக்கலாம். இப்போ ஷோல்டர் இப்படி தான் இருக்குது அப்படின்னா, இங்கே நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் ஃபுல் ஷோல்டர் அப்படின்னா, ஸ்லீவ் ஜாயினிங்க்கு இங்கே 1/2 inch நான் இதிலே எடுத்துக்குவேன், எக்ஸ்ட்ரா நான் கொடுக்க மாட்டேன். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போது நான் வந்து இதை 8.1 எடுத்துக்கிறேன். ஓகே, 8.1 நான் எடுத்துக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஹை, அதாவது ஹை நெக்குன்ற ரீசனுக்காக. இப்போ ஹை நெக்குன்னு நான் போகும்போது ஆம் ஹோலுக்கு அதாவது ப்ளவுஸில் வந்து நான் 0.75 E11 நான் கொடுத்துருப்பேன், அது ப்ளவுஸ்க்கு. ஓகேவா? இப்போ நான் மேக்ஸிக்கு இது வந்து எப்படி நம்ம மாட்ட போகிறோம், நைட்டி மாதிரி அப்படியே தூக்கி மாட்ட போகிறோம். எந்த பட்டனோ இல்லை டைட்டாக வியர் பண்ணுறோம் அந்த மாதிரி கார்மெண்ட் கிடையாது. இது வந்து கம்ஃபர்டபுளான கார்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஈஸ் நான் 1 inch கொடுக்குறேன். ஓகே, 18.5 + 1, 18.5 + 1 inch ஈக்குவல் டு 19.5. அதை டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 9.75. ஓகேவா? 9.75 மிடில் பஸ்ட். இப்போ இது வந்து ஹை நெக்குன்ற ரீசனுக்காக நான் 3 inches நான் வந்து E11 கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் நான் பாடி ஹக்கிங்காக தான், ரொம்ப பாடி ஹக்கிங்காக தான் போடுவேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்து நான் 3 inches தான் நான் கொடுத்தேன் ஈஸ். இந்த பாடி ஃபிட் எனக்கு போதும், இல்லை நான் ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி தான் கொடுவேன்னா 2 inches கொடுங்க. நான் இங்கே 3 inches கொடுக்குறேன். ஓகேவா? 3 inches கொடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணும். ஓகே, 39.5 + 3 ஈக்குவல் டு டிவைடட் பை 4, 10.6. 10.6 வெயிஸ்ட்டுக்கு சேம், இங்கேயும் நான் 3 inches தான் கொடுக்குறேன், அதேனால இங்கேயும் நான் 3 inches தான் கொடுக்குறேன், டிவைடட் பை 4. 34.5 + 3 inches ஈக்குவல் டு டிவைடட் பை 4 நம்ம பண்ணோம் அப்படின்னா 9.3. 9.3. ஓகேவா? யோக் லென்த்து கூட ஷோல்டர் அட்டாச் பண்ண 0.5, ஸ்கர்ட் அதாவது ஃப்ராக் இருக்கு இல்லையா, அது அட்டாச் பண்ண 0.5, டோட்டலாக 16. ஸ்லீவ் லென்த் கூட நான் ப்ளஸ் 1.5, 1 inch மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 inch ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு, அதனால் 26.5. ஓகேவா? ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸோட நீங்கள் காட்டன் மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 inches ஈஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க கார்மெண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது கிரேப் ஆகட்டும், தென் நெட்டட் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கும் நம்ம கை மடக்கும் போது பிடிக்கும்போது. அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் 1.5 to 1.75 வரை கொடுக்கலாம். பட் நான் காட்டன் தான் நான் போகிறேன்றனால, ஏன்னா தண்ணியில் போட்டால் ஸ்ட்ரிங்க் ஆகும், நம்மளுக்கு கை மடித்தாலும் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் 2 inches கொடுத்து டிவைடட் பை 2 போடுறேன். ஓகே, 8 + 2 10 டிவைடட் பை 2 5 inches. இப்போது இது வந்து நான் சரி, ஓகே, இங்கே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ உங்களோட இப்போ இந்த போர்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த போர்ஷனில் நம்ம யோக் பார்ட்டை வந்து இதோட ஃபுல் லென்த் வந்து 53 நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபுல் ஃப்ராக் லென்த் வந்து 53, அதாவது ஷோல்டர்லேருந்து தரையை டச் ஆகிற வரலும் உங்கள் கால் அடி வரலும் 53 நான் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட இதை யோக் பார்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம ஸ்கர்ட் லென்த் மட்டும் எடுக்கணும். ஓகே, இப்போ ஸ்கர்ட் எவ்வளோ, யோக் பார்ட் எவ்வளோ, 15 inches. ரெடி அலவன்ஸ் 15 inches. இது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்தோம். ரெடி வந்து 15. இப்போது 53 - 15 = 38. 53 - 15 = 38. ஓகே, இந்த ஸ்கர்ட் லென்த்து வந்து இப்போ இந்த ஸ்கர்ட் லென்த் வந்து 38 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் கட்டிங் பார்ட்டில் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது. நான் வந்து கட்டிங் போடும்போது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்கர்ட் கூட 38 கூட மடிச்சு அடிக்கிறதுக்கு ஸ்கர்ட், ஓகே, இங்கே அடிக்கிறேன். ஸ்கர்ட் கூட யோக் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு 38 டோட்டலாக 38 + யோக் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு 0.5, மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 inch, டோட்டலாக 39.5. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நான் வந்து மார்க்கிங்கில் மீதி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மார்க்கிங்கில் குட்டி கால்குலேஷன் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த ஃபேப்ரிக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 meters நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு லைனிங் வந்து 3 meters. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த பார்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மற்றபடி சேம் கால்குலேஷன் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அதை அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது வந்து 3 meters எடுத்திருக்கேன். ஏன்னா லைனிங்கோட வித் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 37, 38 அப்படி தான் இருக்கும். இதோட வித் வந்து 44 இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம சர்க்கில் போட முடியாது, போட்டோம்னா ரொம்ப அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதனால் நான் இதில் பேனல் போய்க்கிறேன். லைனிங்கில் பேனல் கட் நான் போயிடுவேன். எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாரீஸ்க்கெல்லாம், அதில் பேனல் கட் போட்டிருப்போம், அந்த மாதிரியான பேனல் கட் தான் இதில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறோம் என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ யோக் பார்ட்டுக்காக நம்ம லைனிங் எடுத்து வச்சாச்சு. லைனிங்கில் நான் இப்போ ரஃபாக ஒரு ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் என்னோடய ஹாஃப் ஷோல்டர் 8.1 inches மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 inch நான் ஸ்லோப் மார்க்கிங் கொடுக்குறேன். ஓகேவா?
இந்த 1 இன்ச் ஸ்லோப்பை நான் மார்க் பண்ணிவிட்டு நெக் வித் 2.5, இந்த 2.5 தான் நான் நெக் வித்தாகவே கொடுக்க போகிறேன்னா அப்படி கிடையாது. இந்த 2.5ல இருந்து அந்த ஸ்லோப்பை நம்ம க்ராஸாக ஜாயின் பண்ணுறதுக்காக, லைன் போடுறதுக்காக தான் அந்த 2.5. ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லோப் வந்து இந்த ரெடி டு வியர் நைட்டி மாதிரி வியர் பண்ணுறோம், இந்த ஓப்பன் இல்லாமல் வியர் பண்ணுறோம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் 1 இன்ச் கொடுப்போம். ப்ளவுஸ்க்கு 0.7 தான் கொடுப்போம். இப்போ நான் இங்கே 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் ப்ரையராக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்லோப்பை மிட் ஆஃப் த ஷோல்டர் மார்க் பண்ணோம். அதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த மார்க்கிங். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நெக் டெப்த் ஆகட்டும், யோக் லென்த் ஆகட்டும், அதுலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த மிட் ஆஃப் த ஷோல்டர் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போது க்ளோஸ் நெக்குக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 3.5லேருந்து 3.75 இந்த 2 பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் வேணாலும் ஸ்ட்ராப் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3.5 மார்க் பண்ணிவிட்டு 0.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நெக் அடித்து திருப்புறதுக்காக இந்த மார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நான் கிளாத் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி தான் நான் இங்கே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பேக்கை தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது ஆர்ம் ஹோல் லைன் வந்து நம்ம வரையணும். ஆர்ம் ஹோல் லைனுக்கு 39.5 என்னோட மிடில் செஸ்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணால் 6.5 அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு ரஃப்பாக ஒரு செஸ்ட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹை நெக் கான்செப்டில் மேலே ஷோல்டர் 8.1 இன்ச்சஸ் இருக்குன்னா அதில் 1/2 இன்ச் ப்ரையராக நம்ம செஸ்ட் லைனில் மார்க் பண்ணோம். ஓகே, 7.6 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 8.1, ஆனால் நான் செஸ்ட்டில் 7.6ல் மார்க் பண்ணி ஒரு கிராஸஸ் ஸ்லாண்டிங் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய செஸ்ட்டு எவ்வளோ 10.6, அந்த 10.6ஐ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10.6ஐ நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் 40 டிகிரி ஸ்லோப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஆர்ம் ஹோல் லைனை வந்து டிவைடட் பை 2 பண்ணி நாம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டையும் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆர்ம் ஹோலுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோ 9.75, அந்த 9.75 இதில் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னும் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் கொடுக்கல, கடைசியாக தான் கொடுக்க போகிறேன். இப்போ 9.5 இன்ச் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரீசெக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. 9.5 தான் கிடைக்குது. எனக்கு 9.75 கிடைக்கணும். அந்த 0.25 பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு 0.25 வந்து ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கும் போது தான் அப் அண்ட் டவுன் நம்ம பண்ணணும். 0.25ல் நம்ம பெருசாக அப் அண்ட் டவுன் பண்ண முடியாது. அதனால் நான் பக்கத்துலேயே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் 1.75 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தென் நம்ம நெக் வித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் டெப்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மிட் ஆஃப் த ஷோல்டரில் இருந்து 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி மேலே நெக் வித் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் 3.8 இன்ச்சஸ். ஓகே, 3.8 இன்ச்சஸ் எனக்கு வந்திருக்கு. அந்த 3.8 இன்ச்சஸை நான் கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி கர்வ் எடுத்துக்கிறேன். சீரியஸாக இன்றைக்கி எனக்கு ஒரு டஃப் டேங்க. நான் ஷூட்டிங் வந்து இந்த கட்டிங் ஷூட்டிங்லாம் வந்து ஒரு 2 o'clock முடிச்சிட்டேன். பட்டு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால ஃபுல்லாக வாய்ஸ் எல்லாமே ரொம்ப க்ராஷ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து எடுத்து திரும்ப இது 2வது எடிட்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளிப்பும் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து யோக் பார்ட்டு 15.5 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போது என்னோடய வெயிஸ்ட் எவ்வளோ 9.3, அந்த 9.3ஐ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 இன்ச் டாட்டுக்காக. ஓகே, டாட் கொடுத்தா நம்மளோட மேக்ஸி ஷேப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது பிகினர் ஃப்ரெண்ட்லிங்கவும் நான் நார்மல் டாட் கொடுத்துருக்கேன். இதே அப்டேட்டட் வெர்ஷனில் போச்சுன்னா பிரின்சஸ் கட் கொடுத்து இன்னும் ஷேப் நல்லா கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஒன்ஸ் அகெயின் நான் ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வெயிட்
ஓகே, இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து 8.1 எடுத்திருக்கேன். அதில் 1 இன்ச் ஸ்லோப் வச்சு 2.5 நெக் வித்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 1/2 இன்ச் ப்ரையராக மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்காக. மிட் ஆஃப் த ஷோல்டர் தென் மார்க் பண்ணோம். தென் நம்ம ஷோல்டர் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு நெக் அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/4 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் லைன் ஒரு 1/2 இன்ச் ப்ரையர் பேக் சைடுக்காக, ஹை நெக்குக்கு பேக் சைடில் 1/2 இன்ச் ப்ரையராக கொடுத்து ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிட்டேன். தென் யோக் லென்த் எடுத்துக்கிட்டேன். யோக் லென்த்தில் வந்து மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து வச்சு எடுத்து 15.5 வர மாதிரி எடுத்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் 9.3க்கு ஒரு மார்க்கிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக கொடுக்குறேன். தென் 1.5 வந்து சீம் அலவன்ஸ்க்காக கொடுக்குறேன். இதில் வந்து மிட் ஆஃப் த லென்த்தில் நம்ம டாட்டை மார்க் பண்ணுறோம். இதோட மிட் ஆஃப் த லென்த்லேருந்து டாட்டை மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு கர்வ் 1 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த 1 இன்ச் எதுக்காக எடுக்கிறோம்னா நம்ம ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஹெவிக்கு சைடில் இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த கர்வ் நம்ம எடுக்கிறோம். இப்போது அந்த தேர்ட் லெக்கில் இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் டு 1 இன்ச் தள்ளி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நான் ஃப்ரண்ட்டையும் நான் இதுலேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு வந்து 5.5 கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 5.75 நமக்கு கிடைக்கும். இப்போது நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு என்னோட மேலே நெக் வித் எவ்வளோ இருக்குது 3.8, அந்த 3.8ஐயே நான் கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பார்ட் 2 ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போயே 4:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ போஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எடுத்தாலும் லைட்டிங் இருக்காது, டே லைட் இருக்காது. ஓகே, இப்போ நான் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டருக்கு மறக்காமல் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் பேக் பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. நானும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மெஜாரிட்டி அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக் டெப்த் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் சேஞ்ச் பண்ணுறோம். பேக்குக்கு 1/2 இன்ச் ப்ரையர் எடுத்தோம். இதில் 1 இன்ச் ப்ரையர் எடுக்கிறோம். 8 இன்ச்லேருந்து 7.6 பேக் எடுத்தோம். இப்போ 8 இன்ச்லேருந்து 1 இன்ச் எடுத்து 7.2க்கு நம்ம அந்த லைனை மார்க் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரியல அப்படின்னா பாஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போய் நான் கட்டிங் போடுறேன்னா அது செட் ஆகாது. நீங்கள் மார்க் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பாஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போய் கட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டையும் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் டாட்டை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நாட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது. லாஸ்ட் வீடியோவில் அதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவே நான் சொல்லுவேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் பேனல் லைனிங் கொடுக்க போகிறேன். அந்த பேனல் லைனிங்காக நான் இப்போ டாட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லெக்கில் நம்மளுக்கு 4 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, டாட்டோட ஃபஸ்ட் லெக்கில் 4 இன்ச்சஸ், தேர்ட் லெக்கில்
இருந்து நம்ம சீம் அலவன்ஸ் முடிகிற வரலுமே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு இப்போது 11 இன்ச்சஸ் கிடைக்கிது. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேனல் வேணான்னா, இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பேனல் நீங்கள் விட்டுட்டு யோகுக்கு மட்டும் லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே நீங்கள் சர்க்குலருக்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லெக் வரலும் ஒரு 4 இன்ச்சஸ் இருக்குது. தேர்ட் லெக்லேருந்து சீம் அலவன்ஸ் வரலும் 11 இன்ச்சஸ் நம்மளுக்கு வருது. நம்மளோட பேனலோட ஒரு சைடு வந்து 11 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது நம்மளோட யோக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ நம்ம பார்த்தோம் பேனலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11 இன்ச்சஸ் ஒரு சைடு கேட்சிருக்கு. நம்மளுக்கு 4 சைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 44 நமக்கு கிடைக்கும். ஓகே, 44 11 into 4 equal to 44 divided by 8 equal to 5.5. 44 divided by 8 equal to 5.5. half an inch வந்து பேனல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? 6 இன்ச்சஸ். இப்போ இந்த 6 இன்ச்சஸ் தான் நம்மளோட ஒரு பேனலோட யோக் வித்து. ஓகே, ஒரு பேனலோட வித்து, டாப் போர்ஷனோட வித்து. ஓகே, கீழே நம்மளுக்கு தேவை கிடையாது. கீழே நம்ம எவ்வளோ வேணாலும் ஃப்ளேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். 4 ஃபோல்டிங்கில் டாப்பில் 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக, ஓகேவா, டாப்புக்கு ஆப்போசிட்டாக கீழே ஒரு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் சைஸில் 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மிடில் ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேனல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கர்ட்டு, நம்ம சாரீக்கெலாம் போடுற ஸ்கர்ட் அந்த டைப்பில் தான் இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பைக்கே ஸ்கூட்டியே ஓட்டுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கால் 2 பக்கமும் போட்டு நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போது ஃபோல்டிங் சைடை நான் விரித்து வச்சுக்கிறேன். ஃபோல்டிங் சைடில் 2 பீஸ் கிடைக்கும், ஓப்பன் சைடில் 4 பீஸ் கிடைக்கும். நம்ம கிராஸாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போது இந்த பின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. ஸ்ட்ரைட் பீஸையும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கிராஸும் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இதை பேட்டர்ன் போடும்போது இந்த கிராஸ் பீஸ்னால் என்னன்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் அது கிராஸில் வருது ஸ்ட்ரெயிட்டில் வருதானே நமக்கு தெரியும். இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாகவே தெரியலாம், பட் அது கிராஸ். நம்ம 6க்கும் கிராஸாக தானே எடுத்தோம், அந்த கிராஸ் தான். ஓகேவா? பின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு பேனலே வேண்டாம் அப்படின்னா ஒரு திக்கான காட்டனில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேனல் போடாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் போடுறது மெட்டீரியல் கொஞ்சம் லைஃப் வரும், அதுக்காக தான். அகைன் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு ஃபோல்டிங் சைடை டபுளாக விரித்து, ஓகே, இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, கிராஸ் பீஸும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கிறோம். ஓகே, கிராஸ் பீஸும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கர்ட் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். தென் இப்போ மெயின் கிளாத் போயிடலாம். இப்போது யோக் பார்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணி மெயின் கிளாத்தில் கட்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஸ்லீவ் பார்ட்டுக்கு லென்த்தாக நான் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ண ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் டாப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவோட கேப் ஹைட் நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னோட மிட் ஆஃப் த செஸ்ட் டிவைடட் பை 10 போட்டேன் அப்படின்னா 3.9 கிடைக்குது. அதை அப்ராக்சிமேட்டாக நான் 4ன்னே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதில் இருந்து இப்போது ஆர்ம் ஹோல் நம்மளுக்கு எவ்வளோ 9.75. ஓகேவா? அந்த 9.75 நான் அப்படியே எடுத்துக்காமல் ஒரு 5 இன்ச் ரெடியூஸ் பண்ணி 9.25 எடுத்துக்கிறேன். ஓகே, 9.75 அந்த 9.75 ஒரு ½ an inch ரெடியூஸ் பண்ணி 9.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கிராஸில் போகும், கிராஸில் போகும்போது ஸ்ட்ரெச் ஆகும்.
நம்ம இழுத்து இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சரியாக போயிடும். ஏன்னா கிராஸ் பீஸுங்கவும். ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நகர்த்தி வச்சு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து மேலே 1/2 இன்ச் சைட்லையும் கீழேயும் 0.25 0.25 மார்க் பண்ணி ஆம்ஹோல் கர்வ் எடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே உள் பக்கமும் குடையிற பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்லீவோட ஹைட்டு 25, அது கூட 1.5 வந்து சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 0.5, அதுக்கப்புறம் மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச், டோட்டலாக 1.5. 26.5 நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு என்னோடய ஸ்லீவ் வித்து வந்து 5 இன்ச்சஸ். ஓகேவா? நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் இல்லையா, அதில் 5 இன்ச்சஸ் நமக்கு கிடச்சிது. அந்த 5 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு 1.5 வந்து சீம் அலவன்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எல்லா பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது. இப்போது சர்க்குலர் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். சர்க்குலர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கரெக்டாக அந்த இடம் வரும்போது நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸ்லீவ் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி நான் குடஞ்சி எடுத்துக்கிறேன். சென்டர் நாச் ரொம்ப முக்கியம். சென்டர் நாச் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போது சர்க்குலர் பார்ட் நம்ம போயிடலாம். இப்போ நம்ம சர்க்குலர் கட் பண்ணலாம். சர்க்குலர் வந்து நான் இப்போ ஹாஃப் சர்க்குலர் தான் போடுறேன். அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே டாட் இல்லாமல் 11 இன்ச்சஸ் இந்த யோக் பாயிண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி இங்கே 12 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 12 இன்ச்சஸில் 1 இன்ச் போச்சுன்னா 11 இன்ச்சஸ். இந்த 11 இன்ச்சஸை வந்து நம்ம இன்ட்டு 4 பண்ணணும். 4 சைஸ் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட், இது வந்து சிங்கிள் சைடு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேவா? சிங்கிள் சைடில் நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் வருதுன்னா 4 சைட்ஸ்க்கு 44. 44 வந்து இப்போ டிவைட் பண்ணணும். என்னென்ன டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா தெரியுதா? ஓகே, ஹாஃப் சர்க்கிள் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் ரேடியஸ் நம்ம எவ்வளோன்னு படிச்சிருக்கோம், 2πr. அதோட வேல்யூ 3.14. ஓகே, இப்போது இந்த 3.14 44ல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நான் ஹாஃப் சர்க்கிள் தான் எடுக்கிறேன், அதனால 3.14. ஃபுல் சர்க்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டூ 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஹாஃப் சர்க்கிள் தான் போடுறேன். ஹாஃப் சர்க்கிளுக்கு 5 மீட்டர்ஸ் போதும். ஃபுல் சர்க்கிள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 6 மீட்டர் ஃபேப்ரிக் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஹாஃப் சர்க்கிள் தான் நான் போகிறேன். 44 டிவைடட் பை 3.14. ஓகே, 44 டிவைடட் பை 3.14 ஈக்குவல் டு 14. ஓகேவா? 14 இன்ச்சஸ் நமக்கு வருது. இங்கே தெரியுதா? சாரி, 14 இன்ச்சஸ் நமக்கு வருது ஈக்குவல் டு 14. இந்த 14 எதுக்காக நம்ம இந்த 14 எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே தெரியுதா? இங்கே வந்து நீங்கள் 14 வச்சு இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிள் அழகாக கிடைக்கும். இல்லை நான் யோகாட்டியே இப்படி வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணலாம். அதை விட ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போது அங்கே 14 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 14 நான் இங்கே அப்படியே மார்க் பண்ண போகிறேன். சாரி, கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. அகைன் நான் சொல்கிறேன். மேலே அந்த கோன் ஷேப்பில் இருந்து அந்த 14 நான் ரேடியஸை மார்க் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் நான் எடுத்து அதில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுதான் உங்கள் சாரீ ஆர் ஃபேப்ரிக், எனிஹவ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போது இதை சிங்கிள் ஃபோல்டு பண்ணுறோம். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு நிமிஷம் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் உங்கள் சாரீ ஆர் ஃபேப்ரிக் அப்படின்னா இதை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதை ஒரு கோன் ஷேப் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஹாஃப் சர்க்கிள். ஓகே, அகைன் சொல்கிறேன். இது உங்கள் சாரீ அப்படின்னா இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோன் ஷேப் ஃபோல்ட் பண்ணால் இது ஹாஃப் சர்க்குலர். அதே டபுள் சர்க்குலர்னா 4 ஃபோல்ட் பண்ணி அதை 8 ஃபோல்டாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் சர்க்குலர். ஓகே, இப்போ நம்ம ஹாஃப் சர்க்குலர் தான் பண்ணியிருக்கோம். இப்போது நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக.
இப்போ என்னோடய யோக்கில் நம்ம 11 இன்ச்சஸ் நம்ம செக் பண்ணியிருந்தோமா, அந்த 11 இன்ச்சஸ் இந்த ரேடியஸில் நம்மளுக்கு கிடச்சதுன்னு பார்க்கலாம். 11 இன்ச்சஸ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் எதுக்கு, இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதை நான் இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போது நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டடாக தான் இதை வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து கட் பண்ணேன் அப்படின்றவும், அந்த சிங்கிள் ஹேண்டடில் நீங்கள் பண்ணும்போதும் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலான்றதை இனிமேல் நான் காட்ட போகிறேன். இதுக்கு மேலே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது என்னோடய ஃபுல் அதாவது ஹைட், ஸ்கர்ட் ஹைட் வந்து 38 இன்ச்சஸ் அப்படின்னா, இப்போது இந்த ரேடியஸ் வந்து 14 ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 52 வரும். ஓகே, 14 ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 52 இன்ச்சஸ். அந்த 52 இன்ச்சஸ் அந்த மேலே டிப்பில் வந்து நீங்கள் எங்கே வருது அப்படின்றத மார்க் பண்ணணும். ஓகே, ஒரு நிமிஷம். $52 எங்கே வருதுன்றதை பாருங்கள். எனக்கு அந்த கார்னரில் வருது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 10 இன்ச்சஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வேறு ட்ரிக்கில் நான் கட் பண்ணுவேன். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம், ஃப்ரேம்குள்ளே இப்போ வரும். யாரும் என்னடா ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷம். ஓகே, 52 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு 6 to 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 1/2 இன்ச் கொடுத்தேன் இல்லையா, அங்கே கட் பண்ணி எடுத்துறேன். நான் கீழே இன்னும் ஃபுல்லாக மார்க் பண்ணலை. அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிப் இங்கே தான் நான் சொல்லித்தர போகிறேன். நான் மார்க் பண்ண வரலும் கட் பண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, மேலே ஒரு குவார்ட்டர் சைஸ்க்கு நான் ஃபோல்ட் பண்ணுறேன். குவார்ட்டர் சைஸ்க்கு ஃபோல்ட் பண்ணி கீழேயும் ஒரு குவார்ட்டரில் ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சர்க்குலர் ஈஸியாக கட் பண்ணிடலாம். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு கீழேயும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க சர்க்கிளும் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி பாதி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் மீதி பாதியும் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி கீழேயும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டடாகவே சர்க்கிளை ஈஸியாக கட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்ம கீழே ஜாயின் போடணும். முன்னாடி ஒரு 2 பீஸ் மட்டும் நம்மளுக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து ஃபுல் லென்த்தில் நம்ம எடுத்துருக்கோம். இதே நீங்கள் வந்து நீக்கு கொஞ்சம் ஆங்கிள் கிட்ட அப்படின்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் வராது. நான் இது ஃப்ளோர் லென்த் எடுத்துருக்கவும் எனக்கு அட்டாச்மெண்ட் வருது. கீழே கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஸ்ட்ரெயிட் பீஸை அப்படியே எடுத்து நம்ம மேலே வச்சு 1/2 இன்ச்சில் பின் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ½ இன்ச் அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ்க்காக தான் அந்த ½ இன்ச். பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு வரும், ஸ்டிச்சிங் வீடியோ. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு 36 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 5 o'clock ஆகிடுச்சு இதை எடிட் பண்ணுறதுக்கே. இதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா என் பையன் 5 o'clock வந்துடுவான். ஸோ நாளைக்கு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு குட் லைட்டிங்கில் வந்து நான் மீதி வீடியோ போடுறேன். ஓகேவா? இல்லை நான் இதுக்கு மேலே நானே ஸ்டிச் பண்ணிக்குவேனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் வந்து நாளைக்கு மீதி பாட்டை எப்படி நான் பேனலையும் சர்க்குலர் யோக் பாட்டை எப்படி அட்டாச் பண்ணி தனித்தனியாக எப்படி கீழே ஸ்டிச் பண்ணுறேன், சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை நாளைக்கு வீடியோவை பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு அழகாக ½ சர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
grow with us.